விசேஷமான ஒரு தலைப்பு. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வியை தான் செய்தியா இங்கே கொடுக்குறேன். எவ்வளோ நாள் இந்த போராட்டம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் சொல்கிற எல்லா ஜெபத்தையும் பண்ணியாச்சு பாஸ்டர், எல்லா பாஸ்டிங்கும் பண்ணியாச்சு, வசனத்தை எழுதி எழுதி நீங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் வசனத்தை எழுதி வச்சுக்கிறேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் எப்போ என் வாழ்க்கைக்கு என்ன பண்ணும்? போராட்டம் முடியும். எப்போ பார்த்தாலும் போராட்டம். என் கணவன் கிட்ட போராட்டம் 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 போராட்டம். எப்போ பார்த்தாலும் போராட்டம் போராட்டம் போராட்டம். என் கேள்விக்கு என்ன பதில்? போராட்டம் முடியுமா முடியாதா? சில நேரங்களில் கிருபையினால வழி நடத்துவா. நல்லா கவனிங்க. கிருபை என்பது வேற, தேவனை வழி நடத்துகிற விசேஷம் என்பது வேற. கிருபை என்னன்னா வழியே இல்லை, சான்ஸே இல்லை. அந்த டைம்ல ஒரு வழியை உண்டு பண்ணி போப்பா நடப்பா. இப்போ வேலையே இல்லாமல் இருக்கீங்க, கர்த்தருடைய கிருபையில ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருப்போம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில வேலையை இழந்திருப்போம், இல்லை பிசினஸ் இழந்திருப்போம். வேலை இல்லாத டைம்ல ஒரு பிசினஸ் கொடுத்துருவார், வேலையை கொடுத்துருவார். ஆனா வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாம் நல்லா சம்பளம் வாங்குவாங்க, எனக்கு மட்டும் ப்ரமோஷன் இல்லை. வேலை கொடுத்தாச்சு, அது மட்டும் போதும், நம்மள உட்கார முடியுமா? இல்லை, நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகணும். குழந்தையே இல்லை, கர்த்தர் எனக்கு குழந்தைய கொடுத்துட்டாரு, நல்லதுப்பா, நீங்க குழந்தைய கொடுத்தீங்க, நல்லதுதான். ஆனா அந்த குழந்தை வளர்ச்சிக்கு பணம் இல்லை, குழந்தை சரியா பேசல, குழந்தைக்கு சரியான என்ன இல்லை, நினைவு இல்லை. இப்போ குழந்தை கொடுத்துட்டாரு, குழந்தைக்கு பேச்சு வரலன்னா நீங்க கவனம் விட்டுருவீங்களா? கிருபையா குழந்தை இல்லை, ஆண்டவரே குழந்தை பேசணும். அந்த புள்ள வளர வளர அந்த வளர்ச்சிக்கு உண்டான செயல்பாடுகள் நடக்கலைன்னா நமக்கு என்ன இருக்கும்? ஏதோ ஒரு குறையா இருக்கும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். கிருபை வேற. கிருபைக்கு மேல வழி நடத்துறதா கிறிஸ்துவ பாதை. முதல் இடத்துல உன்னை புஷ் பண்ணும். பார்த்தீங்களா? இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு, கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், முதல் கீர் போடுறதுதான் கஷ்டம். சரி, உன்னை வழி நடத்தி வழியே இல்லை, உனக்கு வண்டியில் ஏற்றியாச்சு, வழியே தெரியல, உனக்கு ஏதோ ஒரு பஸ் கிடச்சிச்சு. என்ன சொல்லுவாங்க? ட்ரெயினுக்கு போகணும்பா, டைமுக்கு வண்டி கிடைக்கல, ட்ரெயினில் ஏறிடுவீங்க. பா, ட்ரெயினில் ஏறியாச்சு. இப்போ அடுத்த பிரச்சனை என்ன இருக்குன்னா, கம்ஃபர்டபுளா இந்த அன்ரிசர்வ்ல ஏறிடுவாங்க. எங்கேயோ ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு அந்த ட்ரெயினில் ஏறின பழக்கம் உண்டு? காவாசி ஏறிடுவோம், டப்புன்னு டிக்கெட்டு புக் பண்ணல, அர்ஜென்ட்ல, அன்ரிசர்வ், எப்படியாவது ஊருக்கு போயிடலான்னு. ஆனா அங்க போனது ட்ரெயினை டைமுக்கு பிடிச்சி ட்ரெயின்ல உள்ள ஏறுறது கிருபை. இப்ப அடுத்தது நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? ட்ரெயினுக்குள்ள போயிட்டு ஒரு இடம் கிடைக்கணும்பா. இப்ப ட்ரெயின் முக்கியமா, இடம் முக்கியமா? ட்ரெயின். அதுக்கு கிருபை இல்லைன்னா உன்னால வாழ முடியாது. முதல் புல்லிங் சொல்லுவாங்கல்ல, உன்னை எங்கேயோ சேத்துல இருந்த உடனே, பாவத்தில் இருந்த உடனே, அழிவில் இருந்த உடனே, வியாதியில் இருந்த உடனே, அவர் கிருபையினால, அவர் ரத்தத்தினால, அவருடைய உயிர் தேடுதல் வல்லமையினால உனக்கு கிருபையாய் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துட்டார். இப்போ உட்கார்ந்தோடனே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா உட்காரணும். அந்த இடத்துல பக்கத்துல இருக்கவங்களும் சரியா இருக்கணும். கால் நீட்ட, கால் மடக்க, காத்து வசதி எல்லாமே என்ன இருக்கணும்? கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஒண்ணு குறைஞ்சிடும், இடம்லாம் கிடைச்சிடும், காத்து இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். மேல உட்கார்ந்துருக்கும் ஒருத்தன் காலை நீட்டினே இருந்தா டிஸ்டர்பா இருக்கும். இது ஒரு வாழ்க்கை. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில வேலை கிடைச்சா போதும், ஃபர்ஸ்ட் கிருபையில கேட்போம். வேலை வந்துட்ட பிறகு அந்த வேலையில கம்ஃபர்டபுள், அந்த வேலையில என்ன இருக்கணும்? நமக்கு ஏற்றவாறு அந்த வேலை அமையணும். மேனேஜர் நமக்கு செட் ஆகணும், சக ஊழியர்கள், சில வேலைக்காரர்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மளுக்கு செட் ஆகணும், டைம் செட் ஆகணும், அங்கே கொடுக்குற வேலை நமக்கு பலு கரெக்டாக இருக்கணும், வருமானம் கரெக்டாக இருக்கணும், எல்லாருக்கும் ப்ரமோஷன் வரும்போது எனக்கும் ப்ரமோஷனும் இருக்கணும், அந்த பணம் வர பணம் எனக்கு கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் கிருபை மேலே. யார் ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ கிருபையால தான் நீ பிறந்து உள்ளவர். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. தகுதி இல்லாத உங்களை தகுதிப்படுத்துறதுக்கு பேரு தான் கிருபைக்கு. இன்னொன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம், இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவாங்க, லக் அடிச்சதுப்பா. லக்குனா என்ன? லாட்டரி அடிச்சது சொல்லுவாங்க. யாருக்கும் அடிக்கல, இவனுக்கு மட்டும் லாட்டரி அடிக்குது. இந்த உலகத்துல எத்தனையோ கோடான கோடி மக்கள். நம்ம இன்னைக்குமா நான் நிறைய தேசங்கள் போயிருக்கேன், நியூஸ் பார்க்குற போது நம்ம தமிழ்நாடு எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா? இங்கே இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் நான் ஃபாரினுக்கு போகணும் ஜெபம் பண்ணி. நான் ஃபாரின்ல இந்த வாலிப பிள்ளைங்களை கேளுங்களேன், உன் ஃபியூச்சர் பிளான் என்ன? நான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், நான் இங்கெல்லாம் படிக்க மாட்டேன், நான் ஃபாரின்ல போய் செட்டில். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களும் தன் பிள்ளைகளை ஃபாரின்ல போய் படிக்க வைப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பரிசுத்தத்தை குறித்து, பரிசுத்த பயத்தை குறித்து, வேதத்தை குறித்து கரெக்டாக பைபிள் கிளாஸ் நடத்துறது எங்கன்னா சென்னை தான். அல்லேலூயா. தமிழ்நாடு. நீ ஃபாரின்ல எங்க போனாலும் சத்தியத்தை சொல்லுவாங்க, ஆனா பரிசுத்தம்னு ஒண்ணு இருக்காது. ரெண்டாவது திருமணம்ன்றதே இருக்காது. நம்ம டைவர்ஸ்ன்ற வார்த்தையும் அங்க என்ன பண்ணப்பட்டிருக்காது, அங்க போதிக்க மாட்டாங்க. நிறைய காரியங்கள் நம்ம ஒழுக்கம், ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதெல்லாம் நம்ம பரிசுத்தத்தை குறிக்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. நம்ம பிள்ளைகளை பெருமைக்கு வெளியில நடத்துவாங்க. நிறைய பேர் ஃபாரின்ல இருக்கவங்க இங்கேருந்து போயிடுவாங்க. அந்த வீடு போனீங்கன்னா, ஃபாரின்ல போனீங்கன்னா லக்ஸரி லைஃப், ஃபுல்லா சென்ட்ரலைஸ் ஏசி, நல்ல கிளைமேட்டு, வீடு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், வீட்டை லோனில் போட்டு எடுத்திருப்பாங்க, சூப்பராக இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஆடி கார்லேருந்து ஆடாத கார் வரையும் எல்லாமே இருக்கும். வீட்டில் ஃப்ரிட்ஜை திறந்தா எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க இருதயத்தை திறந்தா உள்ள பயத்தோடே இருப்பாங்க. ஏன்னா
இந்த வேலை நிரந்தரமா இருக்குமா? நாட்டை விட்டு நாட்டை போனா அங்கங்க நிறைய ரூல்ஸ் இருக்கும். அதுல நம்மளால அடாப்ட் பண்ணி வாழ முடியாது. பிள்ளைங்க வாழ்க்கை சரி இருக்காது. 2 பேரும் வேலை செஞ்சாதான் அங்க குடும்பத்தை நடத்த முடியும். 2 பேரும் வேலை செஞ்சா குடும்பத்துல சமாதானமும் போயிடும். இப்படி அநேக காரியங்கள் உனக்கு கர்த்தர் இந்த இந்திய தேசம், அது தமிழ்நாடு விசேஷமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனை எப்போ வேணா எந்த டைம் வேணா அவரை ஆராதிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு அவர் சத்தியத்தை குறித்து நம்ம பேசலாம். அவர் வழி நடத்தின விதங்களை குறித்து நம்ம அழகாய் பேசலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஏன் இந்த போராட்டம்? எவ்வளவு நாள் இந்த போராட்டம்? ஜெபம் பண்ணுவீங்க, ஏதோ ஜபத்தில் ஏதோ கர்த்தர் வழி நடக்குது. யாருக்கும் நடக்காத காரியம்லாம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பத்தாது. என் பிள்ளை எப்போ முழுசா திருந்துவான்? நீங்க எப்படி ரட்சிக்குள்ள வந்த பிறகு அடுத்த போராட்டம், என் கணவர் எப்போ உள்ள வருவார் சர்ச்சுக்குள்ள, என் பிள்ளை எப்போ சர்ச்சுக்குள்ள வருவார். நீ எவ்வளோ சத்தியத்தை உன் பிள்ளைய கூப்பிட்டு வந்து உன் பிள்ளை வாசல் வரி விடும். அப்படி உள்ள கொண்டு வந்து லாஸ்ட்ல உட்காந்துட்டு அடுத்தது எஸ்கேப் ஆயிடும். உன் பிள்ளை ஒரு காரியம் ஏதாவது ஒரு ராங்குத்தனமா கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணும்போது உனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அப்போ கர்த்தர் ஆனால் வழி நடத்தி கொண்டிருக்கா. மற்ற பிள்ளைய காட்டிலும் நம்ம பிள்ளைய கர்த்தர் விசேஷமா தான் வச்சிருக்கிறாரு. ஆனா முழுமையா நம்ம விரும்புற போல கிறிஸ்துவுக்குள்ளாகவோ இல்ல அவங்க வாழ்க்கை மகிமைக்குள்ளாகவோ இல்லாதது நமக்கு என்னைக்கு எப்பதான் என் வாழ்க்கைக்கு முழு பிரச்சனை, முழு காரியம் ஜெபம் பண்ணாலும் எப்ப ஜெபம் பண்ணாலும் முழு விடுதலை இல்லையே, முழுமையான விடுதலை இல்லையே. உங்க கேள்விகள் இருக்கும். வழி நடத்துற எல்லாம் கேளுங்களேன், கிருபையா வழி நடத்துறாரு, ஆனா முழுமையா விடுதலை இல்லை பாஸ்டர். சில பேர் தெரியும் மாந்திரிக்கு கட்டுப்பட்டிருக்காங்க, எனக்கு மாந்திரிக பிரச்சனை இருக்கு, பல ஆண்டுகளா இருக்குன்னு தெரியும். அந்த போராட்டத்திலே அவங்க ஓடிட்டே இருப்பாங்க. அந்த கட்டை உடைக்கிறதுக்கோ அவங்க போற சபையிலையோ இல்ல அங்க சூழ்நிலையோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. மாந்திரிகம் இருக்குன்னு தெரியும், அதை வெளியே எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது. ஆனா அந்த போராட்டத்தின் மத்தியிலேயே குடும்பத்தை நடத்திருப்பாங்க. கேட்டா கர்த்தர் தான் நடத்துறாரு. உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு அதுக்கு உண்டான கேள்வியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முதல் அடையாளத்தை நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா அது இன்னைக்கு பலனை கொடுக்காது, ஜெபத்தை மட்டும். இன்னைக்கு கர்த்தருக்குள்ளாக நீங்க கடந்து வருகிறீர்கள் என்றால், கர்த்தருக்கென்று இன்னைக்கு ஏதாவது நீங்க செய்றீங்கன்னா, கர்த்தர் எப்பொழுதும் அன்னைக்கு உண்டானதை அன்னைக்கே தருகிறவர் அல்ல. அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். வெயிட் பண்ணி தான் அவர்கிட்ட பாருங்க. பனிஷ்மெண்ட் கூட நீ செஞ்ச பாவத்துக்கு உடனே கொடுக்க மாட்டார். வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பார். என்னைக்காவது நீ மனம் திரும்புவியா, விட்டுட்டு வருவியா. வெயிட் பண்ணி தான் உனக்கு என்ன பண்ணுவார், பனிஷ்மெண்ட் கொடுப்பார். அதே போல நன்மை கூட நீ கேட்டவனே கொடுக்க மாட்டார், வெயிட் பண்ணுவார், பொறுமையா இருப்பார். இன்னைக்கு நீங்க வந்து இந்த கூட்டத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க வந்திருக்கீங்கன்னா, கர்த்தருடைய பார்வையில இந்த வெயில்ல வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லை வேலை நிறைய வேலை இருக்கும். நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லைன்னு பயங்கரமாக பிஸி ஷெடியூலில் தான் இன்றைக்கி வந்திருப்பீங்க. அநேக போராட்டத்தை சில பேர் காசே இல்லாமல் தேடி வந்திருப்பாங்க. சில பேர் பஸ்ஸை தேடி எங்கேருந்தா இந்த ப்ரேயருக்கு போகிறது. நீங்கள் உள்ளே வந்ததுக்கு அதுக்கு கர்த்தர் கண்டிப்பாக ஒரு பலனை வச்சுருப்பார். நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தர் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போனேன், அந்த இரவே என்னோடு பேசினார், அந்த இரவே என் வாழ்க்கையில் மாற்றினார், ஏன் அந்த இரவே அந்த வாரமே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இதை கேட்ட உடனே இன்னொரு சகோதரிக்கு என் வாழ்க்கையில ஏன் அந்த சகோதரி வாழ்க்கையில மட்டும் கர்த்தர் அற்புதம் செஞ்சார். நீ உண்மையாக கர்த்தரை தேடுகிறேன்னா உடனே ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அது நிலைச்சு நிற்கும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. இது யார் சொல்லுகிறா? சொல்லுங்களேன். நீங்களும் நானும் சொல்லல, ஏதோ ஒரு முன்னோர்கள் சொல்லல, சாலமோன் சொல்றேன். சாலமோன் யாருக்கு சொல்றான்? சாலமோனுக்கு கர்த்தர் சொல்லல. சாலமோன் மூலமாக அவன் ஞானத்தை பெற்று சாலமோன் மூலமாக தேவன் நம்மளோடு பேசுகிறார். அப்ப தேவனிடத்துல தான் நன்மை வரும். ஏதாவது ஒரு நன்மை உடனே வருதுன்னா, ஸ்பீடா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வந்ததுன்னா என்ன ஆயிடும்? அந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் பாருங்க, ஹோட்டல்ல விற்கிற எல்லா ஃபாஸ்ட் ஃபுட் ஆறுனா குப்பைக்கு சமம். சூடோடு கொதிக்க வாயில போட்டாதான் அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். நல்லா கவனிச்சிருக்கீங்களா? வீட்டில் செய்யறது நீ 2 நாள் 3 நாள் வச்சாலும் அது சுவையை கொடுக்கும். இப்போ உங்களுக்காக எது ஏன் தாமதிக்கிறாரு? ஏன் இந்த போராட்டத்தின் மத்தியிலேயே இருக்கு? நிறைய கேள்வி இருக்கலாம். சில நேரங்கள் நீ பண்ண ஜபத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணியிருப்ப, உன் ஜபத்துக்கு உண்டான பலனை அவர் விதையாய் பூமியில விதைச்சிருப்பார். ஆசீர்வாதத்தின் விதைய தேவன் விதைச்சிருப்பார். அந்த விதை என்ன பண்ணும்னா, முதல்ல எடுத்தோன்னு உனக்கு தெரியாது. அந்த விதை முதல் ஜெபம் வச்சிருவாரா, அதுக்கு அடுத்த நாள் ஜெபிக்க அதுக்கு தண்ணி ஊத்துறது போல முதல்ல மேலே எழும்புமா, வேறு கீழே எழும்புமா, கீழே முளைச்சி பூமியில போய் ஸ்ட்ராங் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் 2-3 நாள் ஒரு வாரம் கழிச்சு தான் என்ன வரும், பூமிக்கு மேலே கொஞ்சோண்டு வரும். நீ கொஞ்சோண்டு பார்த்துருவோம், ஆசீர்வாதம் நினைக்காத. ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, அங்க உள்ள தேவன் என்ன பண்ணிட்டாரு, சரி மேலே சின்னதாக முளைக்குது அவ்வளோதானான்னு பார்த்தீங்கன்னா அது நாளுக்கு நாள் செடி
மரமாய் மாறும். மரம் காட்டாத்தி மரம் போல மாறும். அப்புறம் அது பூ பூக்கும், காய் காய்க்கும், அப்புறம் கனியை கொடுக்கும். எடுத்த உடனே பலனை நீ அனுபவிச்சின்னா அது ஒன் டைம். நீ காத்திருந்தீன்னா அது மரமா வளர்ந்துச்சுன்னா உனக்கு தேவையானப்போ சீசன் வரும்பொழுதெல்லாம் நீ வச்ச ஆசீர்வாதம். இப்ப கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை வாங்கிட்டமா, வீட்டை ஈஸியில வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஒரு வீட்டை நீ வாங்கி போட்டுட்ட, இன்னைக்கு முதிர் வயதுல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற வருமானம் வாடகை அது ஆண்டாண்டு காலமா வந்துட்டே இருக்கும். சில பேர் இதுல போட்டா டபுள் த இன்வெஸ்ட்மெண்ட், அதுல போனா அது வருமானம். வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் கஷ்டம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் லாபம் கம்மி தான், ஆனால் அது நிரந்தரமாகும். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. சவுல் யாரு, தாவீது யாரு சொல்லுங்க? மாமனார் மருமகன். பொண்ணை கொடுத்து சவுல் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? ஆமா இல்ல? அபிஷேகம் பெற்றவமா? ஆசீர்வாதம் வேற அபிஷேகம் வேறமா? ரெண்டு ஆசீர்வாதத்தை காட்டிலும் அபிஷேகம் விலையேற பெற்றது. ஆனா உன் குணாதிசயங்கள் நல்லா கவனிங்க, உன் குணாதிசயங்கள் மூலமாக நீ பெற்ற ஆசீர்வாதம் அது நாளுக்கு நாள் நலிவடைந்து கொண்டே. படிங்க அந்த வசனத்தை. சவுல் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் ரொம்ப நாள் சண்டை, நெடுநாள் யுத்தம் நடந்தது. ரொம்ப நெடுநாள்ன்றது பல ஆண்டுகளாய் அந்த சண்டை நடந்து கொண்டே இருக்கு. தாவீது வர வர பலத்தான். நல்லா கவனிங்க, தாவீது வர வர என்ன பண்ணி கொண்டிருந்தானா? பலத்ததாய் பெரிய ஜாதியா மாறிக்கொண்டே இருக்கிறான். சவுலோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். வர வர பலவீனப்பட்டு போனாங்க. வசனம் என்ன சொல்லுது? தாவீது என்ன பண்ணானா? வர வர பலனானா. 2 பேருக்கு சண்டை சீக்கிரத்துல முடிஞ்சிச்சா? அவன் கடைசி வரையும் தாவீது நல்லா கவனிங்க சண்டை போட்டுக்கொண்டே இருந்தான். எப்பதான் இந்த போராட்டம் மாறும்? சரி, தாவீது தேவன் சொல்லிட்டாரு, நான் அவன் மேல அபிஷேகம் வச்சிட்டேன்பா, இந்த போராட்டம் முடிச்சாரு. அவன் சாவர வரையும் போராட்டத்தின் மத்தியில தான் கடந்து கொண்டே இருந்தான். எப்பதான் இந்த போராட்டம்? வசனம் சொல்லுது, நாளுக்கு நாள் இவன் பெருகினாலும், நாளுக்கு நாள் வெற்றி அடைஞ்சாலும், நாளுக்கு நாள் சுதந்திரத்து கொண்டாலும் அவன் போராடி கொண்டே தான் இருந்தான். தாவீதினோட ஆசீர்வாதம் நல்லா கவனிங்களேன். சவுலோட ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையிலே என்ன ஆயிடுச்சு? நாளுக்கு நாள் அவன் நிலைமை மோசமாயிக் கொண்டே இருந்தது. நஷ்டம், தோல்வி, இழப்பு, கனவீனம், அவமானம், மகிமை இழந்து போறது, இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. தாவீது வாழ்க்கையிலயோ நாளுக்கு நாள் பெருகி கொண்டு, ஆனா போராட்டம் இருந்ததா இல்லையா? நல்லா கவனிங்க, தேவ ஆசீர்வாதம் அவன் மத்தியில இருந்தாலும் போராட்டத்தின் மத்தியில தான் இருந்தான். ஆனா அவன் ஆசீர்வாதத்தை யாரு சுதந்திரத்து கொண்டானா? தாவீதோட பிள்ளை யாரு? நீதிமொழியில யார் எழுதுனது? வசனம் சொல்லுதுமா, சாலமோன் வாழ்க்கையில அவன் ஆண்ட வரையும் ஒரு போர் கிடையாது. அவன் வாழ்க்கையில ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை. யோசிச்சு பாருங்க, நல்லா ராஜா இருக்கும்போது, ராஜாங்கமா இருக்கும்பொழுது, அரண்மனை இருந்தா நல்ல சாப்பாடு, நல்ல காரியங்கள், கனமான காரியம், இப்படிதான். ஆனா தாவீது வாழ்க்கையில ஏதாவது ஒரு நாட்டுக்கார பிரச்சனை தான் நிறைய நேரம் அரண்மனை காட்டிலும் குகையில போய் ஒளிஞ்சிருந்தது தான். ஒரு ராஜா போய் ஒளிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? திடீர்னு பெலிஸ்தர் வருவாங்க, அவன் குடும்பத்தை நாஸ்தி பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, ஓடுவான், உடனே இதே பிரச்சனை. ஆனா பேர் இவனுடைய ஆசீர்வாதம் யார் மத்தியில தங்கி இருந்துதான்? தேவனை ஆசீர்வதிச்சிருக்காருன்னா உன் ஆசீர்வாதம் அப்படியே உன் பிள்ளை மேல. நான் போராடிட்டே இருக்கேன் பாஸ்டர். எவ்வளவு நாள் இந்த போராட்டம்? நல்ல ஞாபகம் வச்சுங்க, எங்க அப்பா ரட்சிப்புக்குள்ளாக என்ன வழி நடத்தல. நல்லா கவனிங்களே, எங்க அப்பா என்ன ரட்சிப்புக்கு நேரம், நான் ரோமன் கேத்தலிக் தான். நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ரட்சிப்புக்குள்ள வந்திருப்பீங்க. நீங்க இந்த ஆண்டு காலத்துல தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள வர்றீங்க. ஓ மூலமாக உன் ஜெனரேஷனுக்கு கர்த்தர் விடுதலை வைத்திருக்கு. போராட்டம் உண்டு, ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, என் பலன் உம்மிடத்துல பூரணமா விலகும். நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன். நான் நாளுக்கு நாள் என்ன கஷ்டப்பட்டு என்ன பண்ணிருக்காரு எனக்கு தெரியுது. ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லை. நல்லா கவனிங்க, ஆரம்பத்துல என் வாழ்க்கை 0. இப்ப என்ன ஒரு நாளும் எடுத்துட்டு போனாலும் என் வாழ்க்கையில ஒண்ணு நான் பெற்றுக்கொள்வதற்கு போராடி தான் பெற்றுக்கொண்டிருக்கேன். போராட்டம் இல்லாம ஒரு வெற்றி கிடையாது. நல்லா கவனிங்க, போராட்டத்து மத்தியில ஓடிட்டே இருக்கேன். நான் போராடுறது பலன் யாரை அனுபவிச்சு கொண்டிருக்கான்னா என் பிள்ளைங்க. அல்லேலூயா. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொந்த வீடு, நல்லா கவனிங்க, சொந்த வீடு, இன்னைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை, உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நீங்க ஓடின ஓட்டம் இல்ல, உன் முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் கர்த்தருக்கு நேரா உண்மையா இருந்திருப்பாங்க. எப்படி சாபங்கள் 7 தலைமுறை தங்குதோ, ஆசீர்வாதங்களும் உனக்கு சொந்த வீடுன்னு ஒண்ணு இருக்குன்னா அது நீ கொடுத்த உன்னோட ஆசீர்வாதம் இல்ல, உன் முன்னோர்கள் செய்த ஆசீர்வாதம். இன்னைக்கு நீ சொந்த வீட்டுல இருக்கிற. சொந்த வீட்டை வாங்கின நீ நினைப்ப நான் தான் கஷ்டப்பட்டு வாங்கினேன். இல்ல, உன் முன்னோர்கள் யாரோ பண்ண பிளெஸிங், ஏதோ பண்ண நல்ல காரியம், தேவன் அவர்கள் மூலமாக உன்னை வீடை வாங்க வச்சிருக்கிறார். நானும் லோன் பாஸ்டர், என் வாழ்நாள் முழுவதும் போராட்டம். இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டது அது உங்களுடைய ஆசீர்வாதம் அல்ல, உன் பிள்ளைகளின் ஆசீர்வாதம். இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இந்த மேன்மை தெரியாது.
உண்மையா குடும்பம் நடத்துறவங்களுக்கு தான் உன் மேன்மை தெரியும். முதல் தனக்கு நல்ல சட்டை, தனக்கு நல்ல பைக்கு, தனக்கு நல்ல சாப்பாடுன்னு பார்ப்பாங்க. அதுவே திருமணமாய் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா தான் ட்ரெஸ்ஸை காட்டில பிள்ளைகளை அழகு பார்க்க, பிள்ளைகளை நல்லா சாப்பிட வச்சு, பிள்ளை சாப்பிட்டா போதும் நான் சாப்பிடணும் பரவாயில்ல. எங்கேயாவது வெளியே சுற்றின இன்னைக்கு என் குடும்பம் இல்லையே, என் பிள்ளை இல்லையே, இந்த டைம் இதெல்லாம் வந்து அவன் பார்த்தா ரசிப்பானே. டூருக்கு ஒன்று ஆஃபீஸில் எங்கேயா கூட்டு போனாலும் உன் இருதயம் உண்மையாக குடும்பத்தை நேசிக்கிறவங்களுக்கு எங்கே இருக்குன்னா என் பிள்ளை இதை பார்த்து ரசிப்பாங்க. நிறைய பிள்ளைகளோட சாபம் எங்க பெற்றோர் பிள்ளைங்க படுற கஷ்டத்தை நீங்க பார்க்குறீங்கன்னா, பெற்றோர் பார்க்குறாங்கன்னா அவர்கள் முன்னோர் செய்த காரியங்கள், முன்னோர் செய்த பாவங்கள், அவங்க நன்மையை என்ன பண்ணல, சேர்த்து வச்சுட்டு வரல. நீங்க பாக்கியவதிகள். கர்த்தர் உன் வாழ்க்கையில என்ன செஞ்சார் கேட்டா என்ன சொல்லுவீங்க? பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து. என் பிள்ளை, என் குடும்பம் என்ன மாதிரி இல்லை, என் பிள்ளையின் வளர்ச்சியை, என் பிள்ளையின் வளர்ச்சியை, என் பேர பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறத நான் காண. எடுத்து படிங்க யோசுவா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காலேப் அவர்கள். இப்ப இங்க நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்ல 2 பேரை தான் கானான் தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போன. யாரு? யோசுவா, காலேப். மீதி யாரையும் கர்த்தர் கொண்டு போலியா? அவர் ஜெனரேஷனை கர்த்தர் கொண்டு வந்த. நல்லா கவனிங்க, அங்கிருந்து கடந்து வந்தவங்களை கர்த்தர் என்ன பண்ணல, கானான் தேசம் கொண்டு வரல. 40 ஆண்டுகளே காலி எல்லாரும். ஆனா அவர் பிள்ளைகள் அந்த தேசத்துல போய் காலை வைத்தார்கள். 6 லட்சம் பேருக்கு மேல சொல்றாங்க. 6 லட்சம் புருஷர்கள்னா அப்படியே கணக்கு பார்த்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 லட்சம் பேர் அந்த தேசத்துல காலை வச்சாங்க. ஆனா முதல்ல அங்க கடந்து வந்தவங்க அங்க இல்ல, அவங்க பிள்ளைகள் உள்ள இருந்தாங்க. அந்த இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் யார் மேல இருந்தது? அங்க தகப்பனா இருந்தது. அவர் செய்த பாவத்திற்கு தண்டனை அனுபவிச்சாலும் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைகள் அனுபவித்தார்கள். மீண்டும் அந்த யோசுவா 14:16 படிங்க. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். ஒரு ஜெபத்தை நான் சொல்லி கொடுக்க விரும்புறேன். இங்க காலேப்பு கையில, யோசுவா கையில இந்த ஜனங்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்த உடனே அந்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. இன்னும் போராட்டத்தின் மத்தியில தான் ஓடுது. உடனே அவன் என்ன சொல்றான்? ஒரு வசனத்தை சொல்றான். மோசே இடத்துல என்ன பண்ணீங்க? இந்த வாக்கு கொடுத்தீங்களே, லாஸ்டா இருக்க மோசையோடு சொன்ன வார்த்தை நீர் அறிவி. ஏசப்பாவுக்கு, பிதாவிடத்துக்கு அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நினைவு கூறுறோம். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி ஜெபம் பண்ணணும்? பாஸ்டர், என் போராட்டத்தின் பத்தியில ரொம்ப நாள் ஓடி வந்துட்டேன். எப்போதான் என் சொந்த வீட்டுக்குள்ள நான் காலை வைப்பேன்? எப்போ என் சொந்த ஊருக்கு நான் போவேன்? எப்போ எனக்கு ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வரும்? எப்போ என் குடும்பத்துல ஒரு சமாதானம் வரும்? எப்போ பிரிஞ்சு போன குடும்பம் மாறும்? எப்போ எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்? எப்போ எனக்கு திருமணம் ஆகும்? நீங்க அந்த டைம்ல தான் தேவ வசனத்தை உங்களுக்குள்ள பைபிளை படிச்சீங்கன்னா, வீட்டுல படிச்சிருந்தீங்கன்னா ஞாபகம் வரும். இல்ல வாக்குதத்த சபையில வருது, அதை அப்படியே கேட்சப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க அங்க காலேப் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? மோசேயோடு சொன்ன வார்த்தையை கர்த்தர் என்னை குறித்தும். அல்லேலூயா. அவங்க ஜெபம் பண்றாங்க. அந்த தேசத்துக்கு போறதுக்கு ஏதோ தடையா இருக்கு. உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஏதோ ஒன்று தடையா இருக்கு. நீங்க எங்க தகப்பன் இடத்துல சொன்னீங்களே, நீங்க என்ன சொல்லணும்? முதல் 3 காரியம். நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். முதல் கடந்த காலத்துக்கு போயிடணும். என் ஆதி பிதாவிற்கு சொல்லுங்க. ஜெபம் கண்ண முடியணும். கண்ண மூடுங்க, அப்படி கண்ண முடியும். எசப்பா, எங்க ஆதி பிதாவுக்கு நீ வாக்குத்தத்தத்தை கொடுத்தீரே, இந்த தேசத்தை எனக்கு சுதந்திரமாக்குவேன், கால் மிதிக்கும் தேசத்தை எனக்கு சொந்தமாக்குவேன், பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், வானத்தின் நட்சத்திரம் போலும் ஜெனரேஷன் பெருக பண்ணுவேன், வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். நீயோ கடன் வாங்க மாட்ட, நீ கடன் கொடுப்பாய். கண்ணை மூடிட்டு இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி என் வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க. சொல்லுங்க பார்க்கல. இப்ப உங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியும். எல்லாம் கண்ண மூடி. ஓ ரபா ஹந்தடா கதலாதர் யாதரபா. எல்லாம் நல்லா ஜெபிங்க. ஜெபனாவே எடுத்த உடனே ஒரு ஜெபம் பண்ணாம நல்லா கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி உன்னை கர்த்தருக்கும் உனக்கும் உன் ஆத்மாவை இணைய ஆரம்பிச்ச பிறகு நீங்க சொல்லுகிற ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவரா இருக்க. நல்லா துதிங்க பார்க்கலாம். ஓ ரபா தடா சகல்யா ஹந்தடாதரபா. துதிங்க. பிரைஸ் பண்ண தெரியலையா? இயேசுன்னு சொல்லுங்க. அநேக பாஷையில பேசுங்க. நேரில் பார்க்கிறவர்கள் பேசுங்க. துதிங்க. ஓ ராப்பா காத்தாடா கதலாதராதரபா. மகிமை இறங்கட்டும் அப்பா. தேவ வல்லமை இறங்கட்டும்.
இந்த வல்லமை இறங்கட்டும். நல்ல ஆவில நிரம்பி எல்லாம் ஒரு கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஒரு கையை நெஞ்சில வச்சுட்டு நல்ல ஆவில நிரம்பி நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன். உங்க மேல தேவ அபிஷேகம் இறங்குவதை உணர முடியும். ஓ ரீலா ஹந்த டாக்கத லாபா தராத வாக்குத்தத்தங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அங்க யோசுவன் காலேபு சொல்றாங்க, தேவனிடத்துல எங்க ஆதி பிதாவுக்கு நீங்க வார்த்தையை கொடுத்திருக்கீங்க, எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கீங்க. மோசையோடு பேசின வாக்குத்தத்தங்கள் சொல்லுங்க, ஆபிரகாமோடு பேசின வாக்குத்தத்தங்கள், இயேசுவோடு பேசின ஆசீர்வாத வார்த்தைகள் எங்க வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் அப்பா. நீங்க நினைவு கூறுங்க, நீங்க நினைவு கூறுங்க. வாயை திறந்து ஓ ரியா ஹந்த டாக்கடாதரபா ஓ ரியபா ஷபா ஹபா ஹபா ஓ ரம ஹம்ம 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 துதிங்க. கர்த்தர் அநேக கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது, அநேக கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. மகிமை. ஓ வல்லமை ரியா ஹந்த டாக்கதலாதரபா. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்க அப்பா. எனக்காய் கொடுத்த ஆதி பிதாவிற்கு பேசின வார்த்தை, மோசையோடு பேசின வார்த்தை சொல்லுங்க, ஆபிரகாமோடு பேசின வார்த்தைகள், அநேக தீர்க்கதரிசியோடு பேசின வார்த்தைகள் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொன்னீரே, செய்யுங்க. இதை இப்பவே செய்யுங்க. நாமே அப்படி கண்களை மூடி ஜெபம். கடந்த காலம், இப்ப இருக்க காலகட்டங்கள் வாழ்க்கையில் நிறைய சபையில வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்களே, என்னோடவே சபையில பேசியிருக்கீங்களே, வார்த்தையில பேசியிருக்கீங்களே, ஊழியக்காரர் மூலமா பேசியிருக்கீங்க. சொல்லுங்க கண்ணை மூடி. ஊழியக்காரர் மூலமா பேசியிருக்கீங்க, நான் சபையில பேசியிருக்கீங்க, நான் வேதம் வாசிக்கும் போது என்னோடு இப்ப பேசிக்கொண்டிருக்கீங்க. உங்க வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையானவைகள், சத்தியமானவைகள். உன் வார்த்தை மாறாதவர். எனக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க, எனக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, என்ன நீங்க பிளஸ் பண்ணிருக்கீங்க. அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. நீங்க யோசுவா அழகா பேசுறார். இதுதான் உங்க ஜெபம் பண்ற விசேஷங்கள். உங்க முன்னோர்களுக்கு ஜெபம் பண்ணாம தெரிஞ்சிருக்கலாம். கர்த்தரை தேடி வந்திருப்பாங்க, கரெக்டா கேட்ச் பண்ணாம போயிருப்பாங்க. சொல்றான், மோசேக்கு நீங்க சொன்னீங்களே, நீ சொன்னவர் நடத்துறவர் தானே. தேவன்ட்ட நீங்க அடிக்கடி அவர் வார்த்தையை சொல்லி நீங்க இப்படி சொன்னீங்களே அப்படின்னா போதும், டக்குன்னு ஃபீஸ்கொயர் ஆஃப் ஆயிடும். சில பேர் சண்டை போட்டே இருப்பாங்க. அவங்க சொன்ன வார்த்தை நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே உண்மையான வார்த்தையை சொல்லிட்டா அப்படி ஆஃப் ஆயிடுவாங்க. இந்த டகால்ட்டி வேலை காட்டுவாங்க. அவன்கிட்ட நீ என்ன பேசினாலும் என்ன பண்ண முடியாது, நான் சொல்ல போட அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா உண்மையா இருக்கிறவங்க கிட்ட அவங்க நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே அப்படின்ட்டா போதும், ஆஃப் ஆயிடுவாங்க. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? வார்த்தையில நிலையா நிற்கிறவர், வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர், வார்த்தையில இந்த தேசத்தை உண்டாக்கினவர். அவர் வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்கன்னா உன் சாபம், உன் பிரச்சனை, உன் முன்னோர்கள் பட்ட காரியங்கள் இன்னைக்கு உன் வாழ்க்கையோடு அது என்ன பண்ணப்படும்? நிர்மூலமாக்கப்படும். மோசே ஆசீர்வதிக்கப்பட்டவனா? ஆமாவா இல்லையா? நல்லா சொல்லுங்களேன். ஆனா அந்த தேசத்துக்குள்ள நுழைஞ்சானா? ஏன் போல? தெய்வம் கூட எல்லாமே கிருபையா, அதிசயம், அற்புதம். இன்னும் வரையுமா இன்னும் சில தேசங்கள்ல மோசே கடவுளா பாவித்து கொண்டிருக்க. ஆனா மோசே போராட்டத்துக்குள்ளதான் போடணும். அவன் ஓடின போராட்டம் அதுக்கப்புறம் நம்ம அந்த வெற்றியை சுதந்தித்து கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. சரி பாஸ்டர், அப்ப அவனுக்கு நிம்மதி இல்லை. நம்ம அடுத்தது கேள்வி கேட்போம். போராட்டம் என் புள்ள வரல, நான் எப்போ கத்த சொல்லுகிறேன். மோசே கை விட்டாரம்மா, அவனை அதிசயமா வழி நடத்தினார். அவர் சொல்ல, திராணிக்கு மேல நான் சோதிக்கும். நீ தாங்குற பலன் இருக்கு, ஆனாலும் உன் பிள்ளை தாங்குற பலனுக்கு வரையும் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். உன் பிள்ளைய கத்தர் ஆசீர்வதிப்பார். நான் இன்னைக்கு சந்தோஷப்படுறேன். எங்க அப்பா வேஸ்ட் பண்ணிட்டார் டைம், எங்க அப்பா அம்மா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நானே ரட்சிப்புக்குள்ள போய் கத்தரை தேடி உள்ள வந்தேன். இப்போ எனக்கு சந்தோஷம். என் பிள்ளை என் எதிர்காலத்துல நான் லேட்டா பிடிச்சிட்டேன். 25 வயசுல தான் நான் தேவனை என்ன பண்ணேன், பிடிச்சேன். ஆனா என் பிள்ளைங்க என்ன ஆச்சு, குழந்தையில பிடிச்சிட்டாங்க. இனி அவங்கள என்ன பண்ண முடியாது, பிசாசால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நான் இன்னைக்கு வர ஜெபம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு பண்ற ஜெபம், இன்னைக்கு பண்ற பொருத்தனை, இன்னைக்கு பண்ற காரியங்கள், அது இன்னைக்கு பலன் இல்ல, நாளைக்கு அது பலனை அனுபவிப்பீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்கன்னா என்னைக்கோ பண்ண ஜெபம். நல்லா தெரிஞ்சுக்க. இன்னைக்கு ஏதோ ஒரு குடும்பம், ஏதோ ஒரு குட்டி, ஏதோ ஒரு பிள்ளை, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்றீங்கன்னா, அது இன்னைக்கு பண்ண ஜெபம் இல்ல, என்னைக்கு பண்ண ஜெபம், என்னைக்கு பண்ண பொருத்தனை, என்னைக்கு பண்ண தேவனுடன் இருக்க ஐக்கியம். இன்னைக்கு உங்களை விட்டு கேப் விழுந்துச்சு. சரி, இன்னைக்கு நான் கத்தரை விட்டு விலகி இருக்கேன். எல்லாருக்கும் அந்த இப்ப ஜான் ஜெபராஜ் கதை தான் எல்லா யூடியூப்ல இருந்து எல்லா கண்டவெல்லாம் போட்டு அவனை குறித்து பேசுறாங்க. அவன் பாவ வாழ்க்கையை குறித்து நான் போக விரும்பல. அவன் வாழ்க்கையில ஏற்கனவே ஆதியில இந்த ஜெபம் அவனை நாளுக்கு நான் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தது. கத்தரை வெளிப்படுத்தாம தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். அவன் பாடலாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். என்னை அடித்தவன் மத்தியில், என்னை கொட்டினவன் மத்தியில்,
என்னை தள்ளின மத்தியில் என் தலையை உயர்த்தினி, அப்படி தான் வரும் தவிர மற்றபடி உருக்கமான தேவனுக்கு கனெக்டிவிட்டி, அந்த பரிசுத்தம், அந்த அபிஷேகம் அதுக்குள்ளே அந்த பாடல்கள் இருக்காது. அது கேட்குறவங்களாம் யூத்துக்குள்ளே தான் இருந்தது. அவனை கத்தர் ஏற்கனவே பண்ண அந்த தியாகம், ஏற்கனவே பண்ண அந்த உண்மையாக ஆதியில் ஊழியம் பண்ணியிருக்கான், அதில் எந்த மாற்றம் இல்லை. அதனால தான் கத்தர் அவனை உயர்த்தினார். இப்போ அவன் சடான அவன் வாழ்க்கை கடந்த ஒரு 8 மாசமா பாதாளத்தில் ஏன் போயிருக்குன்னா, அவன் ஏற்கனவே பண்ண காரியம் இப்போ நிறைய பேர் சொன்ன அப்போ போன வருஷம் பண்ண தவறை தான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா தேவன் நின்று கொள்ளும் அரசு. இப்போ நம்ம வாழ்க்கையாக தான் அவன் நிறைய பேர் அவனை குற்றவாளின்ட்டாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பார்வையில் ஒவ்வொருத்தரும் ஒரு குற்றவாளி, ஒவ்வொருத்தரும் ஒரு குற்றத்தில் இருப்போம். நம்ம இன்னைக்கு பாவம் செய்யறேன்னா இன்னைக்கு கர்த்தர் கண்டுக்கல, மன்னிக்கிறார்களுக்கு இல்லை, உனக்கு பின்னாடி பெருசாக வச்சிருக்குது. ஒரு கணவன் மனைவி போன வாரம் திருநெல்வேலியில் தூத்துக்குடியிலேருந்து வந்தாங்க. என்ன பிரச்சனைனா, ஏதோ பிரச்சனை சொல்கிறாங்க. ஜெபம் பண்ணும்போது நல்ல வருமானம், நல்ல குடும்பம்லாம் இருக்குது, வேற என்ன பிரச்சனையா? கணவர் மனைவி சொல்றதுக்கு கணவர் சொல்கிறார், என் மனைவி சந்தேகப்படுறாரு ஃபர்ஸ்ட், அதனாலே நான் வீட்டுக்கு வர்றதில்லை. உடனே கர்த்தர் பேசுகிறாரு, மனைவி சந்தேகப்படுறது கரெக்டு தான்ட்டு. ஏன் வாய் சும்மா இல்லை, அவங்க உண்மையை தானே பிரதர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறீங்க, என்ன உண்மை, என்ன உண்மைன்னாரு. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது அவங்க சொன்னது உண்மைதான்ட்டு. இல்லையா, அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு எப்படி தெரியும், யார் சொன்னா? அவர் அடுத்த கொஸ்டின், சரி உண்மை இல்லைன்னா பரவாயில்ல போங்க அப்படின்ட்டு 2 பேரும் ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சாச்சு. அவங்க வீட்டில் போனதுலேருந்து நீ தான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஏதோ சொல்லிடு. அவர் எப்படி கரெக்டாக, நான் எதுவும் சொல்ல, அவர் வாயை திறந்து சொன்னாரா? நீயே தான் வாயை திறந்து, என் ஒய்ஃபு நைட்டில் மாதம் 10 நாள் தான் வீட்டில் இருப்பேன், மீதி நாள் வரமாட்டேன், கேட்டால் என்னை சந்தேகப்படுறேன். நீங்கள் அதை சொன்னதுக்கு தான் பாஸ்டர் என்ன சொன்னார், உங்கள் ஒய்ஃப் சொல்கிறது உண்மை தானப்பா அப்படின்ட்டு. இல்லை நான் இனிமேட் என்ன பண்ண மாட்டேன், எந்த சர்ச்சுக்கும் போக மாட்டேன், எந்த சர்ச்சுக்கு போக மாட்டேன். அவருக்கு என்ன ஆயிடுச்சு, நீ எங்கே கூட்டின்னு போனாலும் சரி இவர் சர்ச்சுக்கு மட்டும் நான் வரணும். நிறைய பேர் நினச்சிக்க, எதுவும் நம்ம பண்ணுற தப்பு யாருக்கும் தெரியாது, நான் பண்ணுறது யாருக்கும் தெரியாது, கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கு. உண்மையான தீர்க்கதரிசிக்கு முன்பாக நீ பாவ இருதயத்தோடு போனீன்னா கர்த்தர் அழகாக புட்டு 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 வைப்பார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. சபைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு வர்றாங்க. இந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லை, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அண்ணன் தம்பிங்க அம்மா அப்பா ஒரு பெரிய குடும்பம் வந்து நிற்குது. அதுக்கு இந்த சபைக்கு கூப்பிட்டு வந்தது யாருன்னா, அந்த அண்ணனோடைய ஒரு கம்பெனி ஓனர். அவர் தான் அந்த குடும்பத்தை டேக் ஓவர் பண்ணுறாரு. இந்த சபையை கேள்விப்பட்டேன், வாங்க ஜெபம் பண்ணல. எதை கேட்டாலும் அவருன்றாங்க. சரி ஜெபம் பண்ணுறேன். இவங்க குடும்பத்துக்கு அந்த பிள்ளைக்கு குழந்தை பெறக்கூட மாந்திரிக பண்ணி வச்சிருக்கிறது யாருன்னா அந்த ஓனர் தான். அவர் தான் கிடையாது, என்ன பாஸ்டர் மாந்திரிகம், அந்த அம்மா ஜெபம் பண்ணுன்னு ஆடுறாங்க. நான் ஏதாவது சொல்லிடுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு. சார் நீங்கள் எது இருந்தாலும் சொல்லுங்க, எது இருந்தாலும் சொல்லுங்க, எவன் தெரிஞ்சிச்சு வச்சுக்க அவனை உண்டுலன்னு நீ தான் பாது. உடனே அவங்க சொந்தக்காரங்களாம் அவங்க கூட அந்த அண்ணன், இவரெல்லாம் ஊழியக்காரன், பொய்யான ஊழியக்காரன், எதுக்கு அவர் மேலே வீண் படிய சொல்கிறார். அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அவங்க பாட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா அவர் தான் அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுறாரு, இவருக்கு அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டார், அந்த பொண்ணு வசியம் பண்ணிட்டார். இதில் கல்யாணம் வேற ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுலேருந்து 1 வருஷம் கணவன் பண்ணி சேர விடாமல் மாந்திரிகம் பண்ணி வச்சிருக்காரு. நான் சொல்லிட்டு சேர்ந்தா தானே குழந்தைய பிறக்கும், நீ சேர வேலைன்னு அந்த பொண்ணு தலையை குனிது, அவங்க வீட்டுக்காரர் தலையை குனிறார். அன்றைக்கி அவங்க வீட்டுக்காரர் வரல, இந்த ஆள் தான் மாந்திரிகம் பண்ணுறான், குடும்பத்தை பிரிக்கிறான்னு சொல்லிட்டேன். இவங்க போனவங்க 2 வாரம் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரில. அடுத்த வாரம் அவங்க அண்ணன் தம்பி 2 பேர் வந்து நிற்கிறாங்க. பாஸ்டர் நீங்கள் சொல்லும் போது நாங்கள் நம்பலை, போனதுக்கப்புறம் சில விஷயங்கள் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். நான் சொன்னேன், அவரை விட்டு வந்தீங்கன்னா அந்த ஜெபம் ஒரு 6 மாதமாக ஜெபம் பண்ணுறேன். அவர் அவங்க சபைக்கு வரல, வீட்டிலேருந்து பிரச்சனை பண்ணுக்கிறாங்க, அங்கே போகாதீங்க, உன் பையனுக்கு நான் வேலை தர மாட்டேன் அப்படி இப்படின்னு. கடைசியில் அவங்கள விட்டு வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளை விடுதலையாய் ஒரு குழந்தையோடு இப்போ குடும்பமாக வாழ். அல்லேலூயா. நம்ம நினச்சிப்போம் யாருக்கும் நம்மளை பற்றி தெரியாது. தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. கர்த்தராகிய தேவன் பெரியவர். சபைக்குள்ள உட்காந்து இன்னைக்கு நிறைய பேர் உள்ள உட்காந்துருக்கவங்களும் தேவ அன்பை என்ன பண்ணல, வல்லமை புரிஞ்சுக்கல. நிறைய பேர் மாந்திரிக பண்றது யாருன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆளுங்க தான். வைத்தறிச்சல். சரி அவங்க ஒரு ஊழியக்கார், இன்னைக்கு ஊழியக்காரங்க ஆட்டம் ரொம்ப மோசமா இருக்கு. சூனியம் பண்ணி ஆட்களை வர வைக்கிறாங்க, மாந்திரிகம் பண்ணி. ஒரு வயசு பிள்ளை, அந்த பிள்ளையை அடைவதற்கு அது பாவம் மாந்திரிக பிரச்சனைக்கு ஒரு ஊழியக்கார்ட்ட போகுது. அவர் என்ன பண்றாரு, இந்த பிள்ளையை தான் கண்ட்ரோலுக்கு வைக்கிறதுக்கு இவர் ஒரு மாந்திரிகம் பண்ணி அந்த பிள்ளை அவரை நேசிக்கும்படியா ஒரு மாந்திரிகம். ரொம்ப மோசமான காரியம். இதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் ஐயோ ஊழியக்காரங்களே பண்றாங்க. இப்போ நம்ம எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்? ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். அப்படியே யோசுவா 14:7 தேசத்தை
வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே ஆ, என்னை காதேஷ்பர் நினையாவில் இருந்து ஆ, அனுப்புகிற போது ஆ. எனக்கு 40 வயதாய் இருந்தது. யாருக்கா? காலேபுக்கு எத்தனை வயசு? 40. 40 வயசு. வேவு பார்க்க போகும்போது படிமா. என் இருதயத்தில் உள்ளபடியே ஆ. அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். நான் யூத்ல தான் போயிருக்கான். போன வார்த்தையை சொல்லியிருக்கான், படிங்க. அந்நாளிலே ஆனாலும் ஆ, என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை ம், கரைய பண்ணினார்கள். ம். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். 9 படிங்க. அந்நாளிலே மோசே ம். நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றபடினால் உன் கால் மிதித்த தேசம் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் கரங்களை இருக்க தடுவராமேன்னு சொல்லுவோமே. தேவனுக்கு முன்பாக நல்லா கவனிங்க. இங்க யோசுவா ஏன் அந்த ஆசீர்வாதத்தை பெறானா? வேவு பார்க்க அனுப்பினவங்க இவன் மட்டும் வந்து கரெக்டா சொல்றாங்க, மத்தவங்கள பயந்து போய் வேற ஏதோ காரியம் சொன்னாங்க. இந்த கதைக்கு போவேன். மோசேவின் கண்கள்லயும் தேவன பார்வையிலும் யோசுவா வந்து உத்தமமா வாழ்க்கை இருந்தான். யோசேப்பு வாழ்க்கையில் எப்படி இருந்தா? உத்தமமா இருந்தான். யோபு எப்படி இருந்தா? உத்தமமா இருந்தான். தேவன் யாரை பயன்படுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் வாழ்க்கையில உத்தமமா இருந்திருப்பாங்க. இந்த உத்தமன்ன்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உத்தமன் பேட்ச் போட்டுக்கு வருது கிடையாது. உத்தமன்னு பேர் வச்சுக்கிறதே இல்லை. உத்தமன் வாழ்றது. உத்தமனா என்ன? கரெக்டா சொல்லுங்களேன். நீதியின்படியாக அப்படியே நடக்குது. ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒரு எனக்கு பர்த்டே சாக்லேட் இல்லை, சும்மா நான் சாக்லேட் எல்லாருக்கும் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி உன் கையில் ஒரு பாக்கெட் எடுத்து கொடுக்குறேன். எல்லாருக்கும் ஒன்று கொடுப்பேன். உன் புள்ள வந்தா என்ன பண்ணுவேன்? உண்மையை சொல்லுங்க. அள்ளி குடிப்பீங்களா? 1 குடிப்பீங்களா? 2 குடிப்பீங்களா? அட்லீஸ்ட் அள்ளி கொடுக்கலன்னா கூட என்ன பண்ணுவீங்க? கிள்ளியாவது 2 குடிப்பீங்க. கேக்கு வெட்டுறீங்கன்னா உன் புள்ள பிடிக்கிற அந்த பிள்ளைக்கு ரொம்ப கேக் பிடிக்க உனக்கு தெரியும்னா உன் புள்ள ஏங்கிறத பார்த்து அந்த பீஸ் வந்து 3ல் ஒரு பங்கா இருந்தால் 4ல் ஒரு பங்கு 5ல் ஒரு பங்கா இருக்கும். வாழ்க்கையில் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் எனக்கு இந்த போராட்டம், வேலையில் இந்த போராட்டம்? எத்தனை பேர் 2 வீலரில் போகும்போது சிக்னலில் போலீஸே இல்லைனா கூட அந்த சிக்னல் கோர்ட்டில் நிற்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம்? போலீஸ் தானே, இல்லையா, நம்ம ஆள் தானே, நம்ம தெருவு தானே, இதில் என்ன இருக்கு? அங்கேயே என்னாச்சு? உத்தமம் போயிடுச்சு. வேலைக்கு எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு வேலைன்னா 9 மணிக்கு ஷார்ப்பாக எத்தனை பேர் கம்பெனியில் இருப்பீங்க? 6 மணி வேலைன்னா கரெக்டாக வேலை முடிகிற வரையும் அங்கே எத்தனை பேர் உட்காந்துருப்பீங்க? ஓனர் இருக்கிறாரோ இல்லையோ கதை பேசாமல் வேலை ஸ்தானத்தில் யார் வேலை செஞ்சுருப்பீங்க? ஏன் வேலை கிடைக்க மாட்டுது? வேலையில் ஏன் ப்ரொமோஷன் இல்லை? ஏன் தேவன்கிட்ட கெஞ்சி கெஞ்சி பார்த்து கிடைக்கலன்னா ஏற்கனவே கொடுத்த வேலையில் இவைகளை நீ மிஸ் பண்ணியிருப்ப. உன் பிஸ்னஸில் எத்தனை இது கலப்படம் பண்ணாமல் பண்ணியிருப்பீங்க? பால் விற்றா தண்ணி, பொருளை விற்றா டூப்ளிகேட்டு, எக்ஸ்ட்ரா காசு வரும். அதில் நேர்மை இருக்க வேலை. உன் பொருள் வேலை எவ்வளோனா விற்றுக்கோ. ஒரு பொருளுக்கு என்ன பண்ணுங்க, விலை எவ்வளோன்னு வச்சுக்கோ. அதில் கத்தர் என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டாரு. ஆனால் நீ சொல்கிற அந்த காரியங்கள், இதில் இந்த பொருள் காரியம் இருக்கும் அப்படின்னு எதை நீ கேரண்டின்னு ஏதாவது ஒன்று கொடுக்குறேன்னா அது பொய்யா இருந்ததுன்னா அந்த பிஸ்னஸ் ஒன்றும் இல்லாமல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல லாபம் இருக்க மாதிரி இருக்கும். லாபம் நான் சொல்கிறேன் பாருங்க, லாபம் இப்போத்துக்கு உண்டானது இல்லை. ஏற்கனவே நீ பண்ண ஜபம், ஏற்கனவே காரியத்துக்கு இப்போ நீ லாபத்தை எடுத்துட்டு இருந்திருப்ப. நீ வியாபாரம் வச்சா லாபமாக இருக்கு அப்படின்னு நினச்சிருப்ப. ஆனால் ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒன்றும் வியாபாரமே இல்லைன்னா அந்த 3 வருஷம் நீ வியாபாரம் பண்ணி உத்தமமாக வியாபாரம் பண்ணியிருக்கியா? என் கணவர் என்கிட்ட பேசுகிறதே இல்லைங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் சமாதானமே இல்லை. ஆனால் நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்ப, நேச்ச பிள்ளை தான். அந்த பிள்ளைக்கு உண்மை பொய் சொல்லாமல் இருந்திருப்பேன். அந்த பிள்ளைக்கு உன் கணவன்ட்டு உன் மனைவி கிட்ட பொய் சொல்லாமல் நீ வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன்னா உன் வீட்டில் சண்டையே வந்திருக்க. நீ ஏற்கனவே பேசின பொய், ஏற்கனவே பேசின காரியங்கள் இன்னைக்கு உன் குடும்பத்தில் சமாதானம். இந்த போராட்டம் எப்போ தான் மாறும்? இந்த ஆள் எப்போ தான் மனம் திரும்பும்? இவ எப்போ தான் மனம் திரும்புவா? கொடுத்த நாட்கள் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஒரு சான்ஸ் கொடுப்பார். ஒரு முதல் எடுத்தோன்னே உனக்கு அது வேல்யூவே தெரியாது, எடுத்தோன்னே டக்குன்னு கையில் கொடுத்துருவ. வாழ்க்கையை கொடுத்த வாழ்க்கையை கரெக்டாக வச்சுருக்கீங்க. சில பேர் பணம் கையில் நிற்காது. உன் சம்பளத்தையும் ஏதோ ஒரு பணத்தையும் கர்த்தர் உன் கையில் கொடுக்குறாருன்னா அதை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்கன்னு கர்த்தர் பார்ப்பார். போகிற இடத்துலலாம் பிரியாணி, போகிற இடத்துலலாம் சிக்கனு, போகிற இடத்துலலாம் மட்டனு, எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங்கு. வேறு நகை வாங்கினா கூட கோல்டில் வாங்கிடலாம். கவரிங்கில் 4 நகையை வாங்கி போடுறது, ஒன்றுத்துக்கு இருக்காது. சும்மாவே பந்தாக்கு டாக்ஸியில் போயிட்டு டாக்ஸியில் வர்றது. எங்கெங்கெல்லாம் நீங்கள் வீண் செலவு பண்ணுறீங்கன்னு கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். வீண் செலவு பண்ணோடனே உடனே பனிஷ்மெண்ட் இல்லை. அதுக்கு உண்டான பலன் எவ்வளோ நாள் கழிச்சு வரும்? 6 வருஷம், 6 மாதம், 1 வருஷம், 1 மாதம். நீங்கள் பண்ணதுக்கு உண்டான பலனை கர்த்தர் கொடுப்பார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒருத்தனை மட்டும் தேவன் பார்க்குறாரு, இவன் உத்தமமா இருக்கா. ஏன் யோசேப்பு வாழ்க்கையில் கர்த்தர் ராஜ்யத்தை கையில், அடிமையாக போனவனுக்கு ராஜ்யத்தை கையில் கொடுத்து பொண்ணை கையில், எந்த ராஜாவாவது நீ தரிசனம் பார்க்குறேன்னு சொல்லி விட்டுருக்கலாம்.
ராஜ்யத்தை கையில கொடுத்தான். முதல்ல ராஜ்யத்தை ஒழுங்கா அவன் பார்த்த உடனே, நாட்டை ஒழுங்கா பாத்துக்கிறான். தனக்கு பிறந்த ஒரே பிள்ளை, அந்த அவன் அடிமை, அவன் என்ன ஜாதி அது எதுவுமே பார்க்கல. அவனுக்கு யோசேப்புக்கு அந்த ராஜா பொண்ணை கொடுத்தான். இது சாதாரண காரியமா சொல்லுங்க? அவன் உத்தமத்தை பார்த்து. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சின்ன ஒரு கரெக்ஷன் தான் விசுவாசிக்கிறேன். உத்தம இருதயத்தை கர்த்தர் தேடுகிறார். உத்தம இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். சின்ன சின்ன காரியம். உன் கணவனுக்கு உண்மை பேசிட்டே இருக்கிறியா? போய் பேசாம இருக்கிறாயா? நிறைய பேர் கணவனை போய் சொல்லுவோம், குறை சொல்லுவோம், மனைவி குறை சொல்லுவோம். உண்மை பேசுறாயா? சில பேர் பெற்றோரை அன்பை இழந்து போயிருப்பீங்க. உன் பெற்றோர்கிட்ட நீ உண்மை பேசியிருப்பியா? அவங்கள ஈஸியா ஏமாத்தல. அதனால அங்க அன்பை நீ இழந்து போயிருப்ப. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்க. ஏன் இந்த ஆசீர்வாதம் எனக்குள்ள இல்ல, எனக்கு அப்புறம் வருது? நிறைய பேர் கேட்பீங்க, அந்த ஆசீர்வாதம் எங்க பிள்ளைகளுக்கு வருது பாஸ்டர், முதல் நான் ஜெபத்தின் பலனை நான் அனுபவிக்கணும்ல. ஏன்னா சில நேரங்கள்ல உத்தமமா இருந்திருக்க மாட்டோம். ஏன் தாவீதின் ஆசீர்வாதம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்தது, அவன் மாமனார் வாழ்க்கையை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையல. அவன் வாழ்க்கையில உத்தமம் போயிடுச்சு. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்க்கிற பெரிய வாழ்க்கையில பெரிய மாற்றம், பெரிய முட்டி போட்டு போய் கேண்டில் கொளுத்து மொட்டாடி எல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கல. சின்ன சின்ன காரியம் யாரும் பார்க்கறாங்க பார்க்கல, தேவன் பார்த்து கொண்டிருக்கிற. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஆவிக்குரிய உலகம்னு சொல்லிட்டு நீ என்ன பண்றியோ அதை பார்த்துக்கணும். உடனே பனிஷ்மெண்ட் உண்டு. சின்ன சின்ன காரியம். நீ யாருக்காவது பார்ட்னர்ஷிப்புக்கு நீ உட்காந்து ஒப்பந்தம் போட்டிருப்ப, கடைசியில் அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணிருப்ப, அவனை ஏமாத்திருப்ப. யார் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன ஏமாத்திட்டாங்க, என் இடத்த வாங்கி ஏமாத்திட்டாங்க, என் சொத்தை கொடுத்து ஏமாத்த, பணத்தை வாங்கி நீ ஏமாந்து போயிருக்கியா? அவன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏமாத்திரம் 7 தலைமுறை அவன் வாழ்க்கை சபிக்கப்பட்டு போயிருக்கும். தொடர்ந்து படிங்க. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலை வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று, இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். பாருங்களேன், மோசே போய் வேலை அனுப்புறாரு. அவன் போய் அந்த நாட்டை வேவு பார்க்கும்போது அவனுக்கு 40 வயசு. இப்ப எத்தனை வயசு ஆயிடுச்சு? 45 வருடங்கள் அவன் உத்தமனா இருந்திருக்கிறான். தேவன் பார்த்து கொண்டே இருக்கார். அப்போ காலங்கள் எடுத்த உடனே ஒரு ஆசீர்வாதம் இல்ல, கர்த்தர் வெயிட் பண்ணிட்டே இருப்பார். உன் நாட்கள் இன்னைக்கோட நாட்கள் முடியல. என் அன்பு சகோதரி சகோதரியே, சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப போராடுறேன் பாஸ்டர், என் கணவன் ரொம்ப நெருக்கிறான், இல்லை என் வியாதி ரொம்ப, என் வேலையில ரொம்ப நெருக்கம், என் குடும்பத்துல ரொம்ப நெருக்கம். கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசுகிறார். எதுவுமே நிரந்தரமானது அல்ல. எவ்வளவு ஒடுக்கப்படுற, எவ்வளவு கஷ்டப்படுறியோ அவ்வளவுக்கு அப்படியே ஆப்போசிட்டா 10 வருஷம் கஷ்டப்படுறியோ 15 வருஷம் ஆசீர்வாதமா இருப்ப. அந்த ஆசீர்வாதமா இருக்கும் போது தான் உன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கொடுக்கப்பட்ட அந்த சான்ஸை கரெக்டா பயன்படுத்தும். எல்லாம் பிசினஸ் வச்சுங்க. உண்மையாக பிஸ்னஸ் பண்ணுறது தெரிவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து லாபம், இன்வெஸ்ட்மெண்ட். எப்படி? உன் ஜபம், உன் நேரம், உன் உத்தமம் இன்வெஸ்ட்மெண்ட். சொல்லுங்க, நான் முதலீடு பண்ணுகிறேன். சொல்லுங்க, இயேசுவிடத்துல என் நேரத்தையும், என் ஜபத்தையும், என் உத்தமத்தையும், என் பரிசுத்தையும் நான் முதலீடு செய்கிறேன். எங்க முதலீடு செய்தாலும் அது தோத்து போவோம். இந்த உலகத்துல எங்க முதலீடு செய்ய நிரந்தரம் கிடையாது. ஆனா நீ தேவனிடத்துல ஒரு முதலீடு செய்யறனா, அது வாழ்நாள் முழுவதும் உன் அறுவடையை நீ காண்ப. நீ யாரிடத்துல ஒப்பந்தம் போடுற? நீ சொல்லுங்க, ஏசப்பா நான் உன்கிட்ட பிசினஸ் பண்றேன். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, உமக்கு எனக்கும் ஒப்பந்தம் போட்டுக்கலாம். என் பிசினஸ்க்கு நீங்க பார்ட்னரா வந்துருங்க. என் தொழிலுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கூடயா வந்துருங்க. என் குடும்பத்துக்கு என்ன பண்ணுங்க, நீங்க தலையா இருங்க. நாங்க என்ன பண்றோம், நான் அவர் எதிர்பார்க்கறது, நான் உன் குடும்பத்துக்கு தலையா வரேன்னா, உன் பிசினஸ்க்கு ஒப்பந்தமா வரேன்னா, அவர் ப்ராஃபிட் எல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல, உன்கிட்ட எதிர்பார்க்கறது உத்தமம். உடனே 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 இப்பயும் சொல்றமா, சீக்கிரமா துரிதமா கிடைக்கிறதுனா இருக்காது, நிலைச்சு நிக்காது. வசனம் சொல்லுது, ஒரு நாள் பூத்த புல்லு மாதிரி இருக்கணுமா, எந்த மழையிலும் புயலையும் அடிச்சாலும் உழாத காட்டாத்தி மரம் போல இருக்கணுமா. நம்ம விசேஷமான மரம். கர்த்தர் உன்னை விசேஷமா வைப்பார். இன்னைக்கு பண்ற ஜபங்கள் ஒரு நாள் வீண் போகாது. 12 படிங்க. ஆகையால் கர்த்தர் நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். இவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் உத்தமமா இருக்கிறேன். ஆபிரகாம் சொன்னாரு, இந்த மலை நாட்டை அன்னைக்கு தருவேன்னு சொன்னீங்களே, 45 வருடம் ஆகுது, எனக்கு தாருங்க. ஜபம் பாருங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஆதியில் ஃபர்ஸ்ட் ஜபம் என்ன சொன்னேன், ஆதியில செஞ்ச காரியம் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்க, அப்படி ஜெபம் பண்ணுங்க. இப்ப எனக்கு வாங்கி பண்ண இந்த மலை நாட்டை, இந்த வேலை, இந்த ஆசீர்வாதம், இந்த பலவீனம், இந்த வாழ்க்கை எனக்கு ஒழுங்குபடுத்தி கொடுங்க. அவன் பண்ற கேள்வி பாருங்க. அவன் வசனத்துக்கோடு உட்பிட்டு எல்லாம் அவன் முற்பிதாக்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்றான், அவன் பேசுறான். அடுத்த வசனத்தை படிங்க. இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. நீர் அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால், கர்த்தர் இங்க பாருங்க,
அவன் சொல்றான், கர்த்தர் என் கூட இருப்பார் என்றால் கர்த்தர் சொன்னபடி கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். கண்ண மூடி, அப்பா என் சத்துருக்களை துரத்தி விடுங்கப்பா. எனக்கு விரோதமா எழும்பின எல்லா பில்லி சூனியங்கள், என் குடும்பத்துக்கு விரோதமா எழும்பின பொறாமைகள், என் வேலைக்கு விரோதமா எழும்புகின பொறாமைகள், அவைகளை துரத்தி விடுவீராக, விடுவீராக. அப்பா எல்லா சத்துருக்களை துரத்தி விடுவீராக. எல்லாம் கேளுங்க. என் வாழ்க்கையின் எதிர்காலத்தை, ஆசீர்வாதத்தை இன்னும் போட்டு நசுக்கிற இந்த ஆவிகளை நீ துரத்தி போடுவீராக. என் குடும்பத்தை சீரழிக்கிற ஆவியே, உன்னை நான் சுட்டரிக்கிறேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஓ ராபா காதா டாகா லாதா டாகா தலாதரபா. வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து வாய் திறந்து நீங்க கேளுங்க 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 கேளுங்க. சொல்லுங்க. இந்த வாழ்க்கையில் இவன் சொல்றான், நீங்க சொன்ன மாதிரி நான் துரத்தி விடுவேன். சொல்லுங்க. என் குடும்பத்தை நடத்துவேன். நான் ஒரு வீட்டை கட்டுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு பிசினஸ் பண்ணுவேன். நான் ஒரு பிசினஸ் பண்ணுவேன். என் நகையை சேர்ப்பேன். என் பிள்ளையை நல்லா படிக்க வைப்பேன். சொல்லுங்க. என் தலையை நான் உயர்த்துவேன். என் மனைவியை நல்லா பார்த்துப்பேன். என் பிள்ளையை நல்லா பார்த்துப்பேன். அடுத்த வசனத்தை படிங்க. அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். இன்னொருத்தர் ஆசீர்வதிச்சு இன்னொருத்தருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறான்னா யாரா இருக்கும்? இவன் வளர்ச்சி அடைஞ்சாதான் இந்த பண்ணி வச்சுக்கோ, நீ பண்ணு. ஒரு மேனேஜர் தான் இன்னொருத்தர் என்ன பண்ணுவான்? இன்னொருத்தரை ஆசீர்வதிப்பான். ஒரு ஓனர் தான் இன்னொருத்தரை அழகுபடுத்துவான். தொழிலாளி போய் இன்னொருத்தரை போய் ஆசீர்வதிப்பான். நீ ஏன் வேலை இல்லாம இருக்க, நீ சொன்ன என் வாழ்க்கை மாறுமா? அதுவே முதலாளி ஒரு தொழிலாளி ஆசீர்வதிச்சு நீ நாளில இருந்து மேனேஜரா மாறுனா அவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா சொன்னது யார்? இப்ப கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார்? மீண்டும் அந்த வசனம் படிங்க. அப்பொழுது யோசுவா தான் ஆசீர்வாதத்தை பெற்றான். தான் அந்த தேசத்தை அனுபவிச்சான். தனக்கு வேண்டான எல்லா ஆசீர்வாதம் பெற்றவன் அடுத்தது இன்னொருத்தரை ஆசீர்வதிக்கிறான். நீங்க யாரை ஆசீர்வதிக்க போறீங்க? உன் பிள்ளைகளை. சொல்லுங்களேன். உன் பேர பிள்ளைகளை. சூழ்ந்து இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நெகட்டிவா இருக்கும். எல்லாம் இனி இது தேராது, இனி வாழ்க்கையில மாறாது, இப்படிதான் காணப்படும். ஆனா உங்க வாயிலிருந்து வருகிற இன்னைக்கு வருகிற வார்த்தை உன் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கிறது நாளைக்கு காணும். நீ எழுதி வச்சு பாருங்க. தீர்க்க தரிசனமா எழுதி வச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் அடுத்த ஆண்டு 26ல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை. அடுத்தது படிங்க. ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகி காலேப் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால், அவன் பாருங்க, உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. எபிரோன்றதுதான் கானான் தேசம். உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை, உனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை புள்ள ஆசீர்வாதம் பெற்றுவான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில அந்த வியாதி போகணும், ஏன் நெருக்கம் மாறணும். கர்த்தர் எதிர்பார்க்க ஒரே ஒரு உத்தமமான வாழ்க்கை. இது பெரிய காரியம்லாம் இல்லை. உன் இருதயத்துக்கு தெரியும் நீ என்ன பாவம் செய்யற, நீ என்ன குற்றம் செய்யற. சின்ன சின்ன காரியம் கர்த்தர் பாப்பாரு. யாரும் இல்ல எல்லா குற்றவாளி இல்ல. பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்காத வரையும் அவன் உத்தமமா நடி. பாவம் யாருமே இல்ல. அந்த டைம் ஒரு பாவம் கிடைக்குது. சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே ரோட்ல நல்ல புள்ளமா இருப்பான். ரோட்ல பாத்தீங்கன்னா எந்த பொண்ணு போனாலும் எந்த பையன் போனாலும் கை கண்ணு மட்டும் போயிட்டு பார்த்து. ஆனா யாரா தெரிஞ்சவங்க வந்து அது கண்ணை போட்டு நல்ல புள்ளமா இருப்பான். இதுல உத்தமமா உத்தமம் இல்லையா? கர்த்தர் பாப்பாரு. இது கூட பிறந்தவங்க பார்க்க மாட்டேன். நீ யாருக்கு நம்ம பண்றோம்னா கூட இருக்கவங்க முன்பா நான் நல்லவன்னு காட்டுக்கிறது, நான் ஒழுங்கா இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நீ சின்ன சின்ன வாழ்க்கை, சின்ன விஷயத்தை நீ கரெக்ஷன் பண்ணி பாருங்களேன். சின்ன வாழ்க்கையை மாற்றி பாருங்களேன். உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதை பார்க்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிற அப்படி கண்களை மூடி நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில இன்னைக்கு பண்ற ஜெபம் இன்னைக்கே ஆசீர்வாதம் இல்ல, நாளைக்கு இல்ல, அடுத்த வருடங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா ஏற்கனவே பண்ண கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க மிஸ்யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆவியில நிரம்பி நேரில் பார்க்கிறவர்கள் ஒவ்வொரு நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. துதிங்க 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 துதிங்க. அவர் உத்தமத்தை பார்க்கிற, உன் உத்தம இருதயத்தை கர்த்தர் பார்க்க, நீ பண்ற ஜெபங்களை பார்க்கிற, நீ விடுகிற கண்ணீரை பார்க்கிற. உத்தமமா உன் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் இருக்கு என் தேவன் பார்க்கிறவன் இருக்கிறார். மகிமை இறங்கட்டும் அப்பா. இல்ல நல்ல ஆவியில நிரம்பி ஆவியில நிரம்பி ஆவியில நிரம்பி ஆவியில நிரம்பி ஆவியில நிரம்பி நாம் ஜெபிப்போமா? ஆவியில நிரம்பி நாம் ஜெபிப்போமா? துதிங்க 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 துதிங்க. குழப்பத்தின் மத்தியில் இன்னைக்கு ஒண்ணு வந்திருக்கீங்க. யாரோ ஒருவர் சிந்தனையில கட்டப்பட்டு வழி தெரியாதபடி, வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லாதபடி இன்னைக்கு வந்திருக்கீங்க. தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. உன் சிந்தனையில் இருக்க கட்டுகளை என் தேவன் தெரிகிற தேவன். தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கு. யாரது? அந்த ஆவி வெளியேறட்டும், அந்த ஆவி வெளியேறட்டும், அந்த ஆவி வெளியேறட்டும், அந்த ஆவி வெளியேறட்டும். ஓ மகிமை
தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. கடந்த 3 நாட்கள் அவன் வீட்டில் பிரச்சனையோடு வந்திருக்கிற அந்த பிரச்சனைக்கு விடுதலை தெரியாம இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறேன், இன்னைக்கு இங்கேருந்து போகும்பொழுது அந்த பிரச்சனையை காண மாட்டேன். இந்த வேலையில கர்த்தர் அந்த சூழ்நிலை வீட்டில் இருக்கிற சண்டையை உண்டு பண்ணுகிற அந்த ஆவி எடுத்துக்கொண்டிருக்கிற சண்டையை உண்டு பண்ணுகிற ஆவி, சமாதானத்தை கெடுக்கிற ஆவி அந்த வீட்டை விட்டு வெளியேறும்படியாக, அந்த வீட்டை விட்டு வெளியேறும்படியாக இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிறோம். நல்ல டங்ஸ்ல பேசுங்க. கத்தனமோடு பேசுகிறனே தேவன். ஓ ராத்தல ஹந்தடா கதலாதரி ஆதரவா, ஓ ரம ஹந்தடாதல ஷகல ஆதரி ஆதரவா. மகிமை 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 மகிமை. ஓ ராத்தலாஷ். யாரோ ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு சகோதரி செய்யப்பட்ட சூனியம், கூட பிறந்த சகோதரி செய்யப்பட்ட சூனியத்தின் ஆவி இந்த வேலையில கத்தர் இந்த கட்டை அவிழ்த்து கொண்டிருக்கிறார். அந்த கட்டுகளை உடைந்து கொண்டிருக்கிறார். வல்லமை பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஓ தடா ஹந்தடா தடா தலா ஹதடா. கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுப்போம். காணிக்கை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்கு உண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜெபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிற தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்கோம். ஒரு இடம், அந்த இடத்தின் விலை 3.5 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தரின் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார். தடைகளை உடைப்பார். பிள்ளைகள் சமாதான குலைச்சலை மாற்றுவார். வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடுறான்னு இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.